ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஐஎம் காதல்ன்ற மலையாள படம். இந்த மலையாள படம் பார்த்தீங்கன்னா கிரீஷ் ஏடின்றவர் இயக்கியிருக்காரு. இவர் வந்து பிரேம்லு புகழ் டைரக்டர். இதில் நடிச்சவங்க பார்த்தீங்கன்னா நஸ்லின், கே கஃபூர், அனிஷா அனில்குமார், தில்லிஷ் போத்தன், லெஜிமோல் ஜோஸ், சஜின் செரகோயில், வினித் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம்லு மாதிரி நல்லா இருக்கா, அந்த அளவுக்கு நஸ்லினோட ஆக்டிங் இருக்கான்னா சாதாரணமாக தான் இருந்தது. அந்த சச்சின் மாதிரியான கேரக்டர் இதில் வந்து அவ்வளோ துள்ளலாவோ எதுவுமே இல்லை. இதில் ரொம்ப ஃப்ளாட்டாக ரொம்ப பொறுமையாக நடிச்சிருந்தாரு. இப்போ டெக்னிக்கல் வைஸாக பார்த்தா இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கிரைம் சைபரோட சைபர் கிரைம் த்ரில்லர்னு சொல்லலாம். அப்படி ஒரு தனியான ஒரு ஜேர்னர்னு சொல்லலாம். சைபர் கிரைம்ல என்னென்னலாம் தப்பு நடக்குது, எப்படி ஹேக் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் வச்சு இந்த கதை பண்றாங்க. ஒரு ஹேக்கருக்கும் போட்டி வந்தா எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த படத்துல கதை சொல்றாங்க. மியூசிக்லாம் ஒரு ஆர்டிஃபிஷியலான மியூசிக், அப்படியே டிஜிட்டல் லூப் மாதிரி போட்டிருந்தாங்க. பாட்டு கிட்ட அது மாதிரிலாம் எதுவும் சொல்லாம இந்த ஸ்ட்ரெயிட்டா கதை மட்டும் சொல்லியிருக்காங்க. விஷ்ணு வந்து இதுல ஃபிளாட்டா அப்படி நடிச்சிருக்காரு. இந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வீடியோ வந்து அப்டேட் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. ஸோ இப்போ இந்த கதையோட உள்ள போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரீஷ் ஏடியோட இந்த டைரக்ஷனில் பிரேமலு மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு வேற ஜேர்னலில் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ரொம்ப ஸ்லோவாக போச்சு, இன்டர்வல் வரைக்குமே ஸ்லோவாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப்ல சரி நல்லா இன்னும் ஆக்டிவாக நல்லா இதுவாகும்னு பார்த்தா அதுவும் ஸ்லோவாக தான் இருந்தது. ஸோ இதான் நிதர்சனம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுன்றவர் காலேஜில் ஒரு செமினார்லாம் அட்டன் பண்ணுவார். அப்புறம் அந்த காலேஜ் முடிப்பார். அப்போ ஷில்பான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார், லவ் ப்ரப்போஸும் பண்ணுவார். அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா என்னோட அப்பாவோட ஃபைனான்ஸ் ஆஃபீஸ்லேயே என்னை வந்து ஹெட்டாக சேர்ந்துக்க சொல்லிட்டாரு, ஐடி இதில் வந்து ஹெட்டாக சேர்ந்துக்க சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும். இதை அவன் வந்து அப்போ கூட கம்பல் பண்ணி பார்ப்பான். இது வந்து ஒத்துக்காது இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அவங்க அப்பாவோட ஆஃபீஸ்லேயே சேர்ந்துடும். ஸோ இவன் அங்கே போய் கேட்கும்போது அவர் அந்த விஷ்ணு வந்து அவமானப்படுத்தி அமைச்சிடுவார் அவங்க அப்பா. அதில் வர கோவமாக இருப்பான். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு இன்ஸ்டாகிராமை அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி காட்டுவான். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸில் இருக்க சர்வர்லாம் டவுன் பண்ணுறதுக்கு ஹேக் பண்ணுவான். அப்போ வந்து அங்கே ஸ்பாயில் ஆகிடும். அப்போ வந்து ஒருத்தர் சொல்லுவார், இது மாதிரி ஒருத்தர் ஹேக் பண்ணிட்டாங்க நம்மளோட சிஸ்டத்தை அப்படின்வாங்க. அப்போ வந்து இன்ட்ரோல் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து எவ்ரி திங் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்போ பைனரி கிங்ன்ற ஒரு அக்கௌண்ட்டை இது பண்ணிவிட்டு ஐஎம் காதல்ன்ற இதில் அவன் வந்து ஹேக் பண்ணுவான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ்லேயே மேத்யூன்னு ஒருத்தர் முறை பையன் மாதிரி ஒருத்தர் லவ் பண்ணுற அந்த பொண்ணை அவனுக்கு பேசி முடிச்சிடுவாங்க அவங்க அப்பா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாணத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இவன் போவான். அப்போ வேறு மறுபடியும் அந்த சர்வர்லாம் இது பண்ணுவான் ஹேக் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த பேங்க்கில் வந்து இந்த ஃபைனான்ஸ் இதில் வந்து செமின்னு ஒருத்தவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்கள இந்த பேங்க்கை ஹேக் பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்க வைப்பாங்க. அவளும் கண்டுபிடிச்சிடுவான். காதலன் ஐ சி யூ அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள டஃப்பாக நடக்கும். இப்போ வந்து இவன் மாட்டலையான்றது தான் செகண்ட் ஹாஃபோட கிளைமேக்ஸு. ஸோ இவன் வந்து ஒரு இடத்துல வந்து மனம் திருந்துவான். அவங்க அப்பாவால் மனம் திருந்தி என்ன ஆகிறான்றது தான் படத்தோட கிளைமேக்ஸு. ஸோ இதில் வந்து ரொம்ப விறுவிறுப்புன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்லோன்னு சொல்ல முடியாது, சாதாரணமாக தான் போச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா மலையாள படத்துக்கு உரிய ரொம்ப ஸ்லோவான கதை. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தார். இன்ட்ரோல் பிளாக்ல சொல்லுவாங்க ஒரு ஹேக்கர்ன்றவன் எப்படி இருப்பான், ஒரு பயங்கரமான பைக்கு ரொம்ப மாடிஃபைடாக ரொம்ப மாடலாக இருப்பான் அப்படின்னு காட்டுவாங்க. இவர் சாதாரணமாக தோசை வாங்கிட்டு போவார். அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் படத்தோட கதை வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சு. பிரேமலுக்கு அப்படியே ஆப்போசிட் சொல்லலாம். அது கூட கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஆனால் வந்து ரொமான்டிக் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சீன் வைஸாக பாட்டு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதில் அது மாதிரி எதுவும் சொல்ல முடியல. ஸோ இது ஒரு சுமாரான படமாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.